முன்னாடி அந்த யமகண்டாஸ்திரனை அழித்து விட்டேன். இப்பொழுது அந்த எரிகண்டாஸ்திரனை அழிக்கப் போகின்றேன். தங்கா, நீங்கள் உரைத்தவன் அந்த யமகண்டாஸ்திரனை அழித்து விட்டேன். இப்பொழுது அந்த எரிகண்டாஸ்திரனை அழிக்கப் போகின்றேன். எரிகண்டாசுரனை நீ அழிக்கப் போகின்றாயா? என்னண்டா அவனை உன்னால் எப்படி அழிக்க முடியும்? ஏன் எதற்காக? தங்கா, அன்று அவனுக்கு என்ன வரம் கொடுத்தாய் என்று சற்று படித்துப்பா தெரியும். உண்மைதான் அண்ணா. எப்பேற்பட்ட யோனின் வழியாக பிறக்காதனாக அழிவு வர வேண்டும் என்று என்னிடத்தில் வரத்தை கேட்டா நானும் தட்டாமல் வரத்தை அளித்து விட்டேன். அப்படி என்றால் அவனை என்னால் அழிக்க முடியாதா? அழிக்க முடியாது தங்கா. அதற்கு மார்க்கமே கிடையாதா? மார்க்கம் இருக்கின்றதே. அது மார்க்கம் அண்ணா. தங்கா, அண்ணா, உன் இளைய மகன் முருகன் இருக்கின்றானே, அவனால் அழிக்க முடியும் தங்கா. உண்மைதான் அண்ணா. அவன் எப்பேற்பட்டத்தை பிறந்தான். என் நாளின் நெற்றிப்புறையில் இருக்கக்கூடிய ஜோதி வேலையாக பிறந்து 6 உருவம் 1 உருவமாகி பிறந்தான். அந்த தமிழ் கடவுள் முருகனுடைய இளைய மகனை அழைத்து அவனை இப்போதே அழிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் தங்கா. ஆகட்டும் அண்ணா. மகனே முருகா, ஓடிவா. அதோ நான் எப்படி உருவானேன்? சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக உருமாறி கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும், கதிர்வேலன் என்றும், கந்தன், கடம்பன், முருகன் 6 வடை வீடு இருப்பதால் 6 முகன் என்றும், என்னுடைய அன்னையாகப்பட்டவள் 6 உடலாக இருந்த என்னை வாரி அணைத்தவுடன் ஓர் உடலாக உருமாறி முருகன் எனும். அது மட்டும் கிடையாது, அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று என்னுடைய கரத்திலே இந்த சக்தி வேலை கொடுத்ததால் சக்தி வேலன் என்றும் பல்வேறு நாமதயத்தை பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தாலும் ஆன தினமும் என்னுடைய மனைவியை சந்தித்து விட்டு பக்தர்களுக்கு காட்சியினை கொடுப்பது வழக்கம் அல்லவா? மூத்த மனைவி தேவாவை சந்திக்க வேண்டும். கண்ணே தேவா,
வணக்கம். பெண்ணின் பிறந்தக்கையா உள்ள கற்பெண்ணும் திண்மை உண்டாத பிறன வல்லவரில் வாய்மை கேட்பேன். இந்த மயிலபதியில் வீட்டிற்கும் சுவாமிக்கு மனைவியாக வழிக்கப்பட்டு தெய்வ யானை பெயர் பெற்றி வீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய சுவாமியை சந்திப்பது வழக்கமாயிற்று. எங்கு சென்றிருப்பார் சுவாமி? மூத்த மனைவி தேவாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசையாக ஓடி வந்தேன். ஆனால் எங்கு தேடியும் தேவாவை காணவில்லை. ஒருவேளை கொல்லப்புறத்திற்கு சென்றிருப்பாள் என்று பார்த்தால் அங்கேயும் காணவில்லை. ஒருவேளை அழகாக நான் மயில் மீது ஏறி வருகின்றேன். என்னுடைய வண்ண மயிலுக்கு உணவு அளிக்க சென்றிருப்பாள் என்று பார்த்தாலும் அங்கு காணவில்லை. எங்களுக்கெனவே தனியாக இருக்கின்றது அந்த புறத்திலே ஓர் அலை, ஓர் இடத்தில் அங்கு இருப்பால் போய் பார்ப்போமே. சுவாமி இத வந்துவிட்டேன். உள்ளம் கழித்தேன் நான் உறக்கமின்றி கலை வடித்தேன்.
இந்த தெய்வமே மனதார வாழ்த்துக்கள். கண்ணே தேவா, சுவாமி. இன்று போல் என்றும் நலமோடு இருக்க வேண்டும் என்று அப்படி இருந்தாலும் அந்த தினமும் உன்னை பார்க்க ஓடி வருவேன். ஓடி வந்தவுடன் ஆசை ஆசையாக 4 வார்த்தைகள் பேசிவிட்டு என்னோடு ஆடி பாடி விளையாடி விட்டு பிறகு நான் பக்தர்களுக்கு காட்சியினை கொடுப்பது வழக்கம் அல்லவா? இந்த தினத்தில் உன் மனதில் உள்ள ஆசையை எடுத்துரைத்தால் அல்லவா தெரியும். ஆட வேண்டும், பாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உண்மைதான். இதுதான் என்னுடைய ஆசை. சுவாமி, ஆகட்டும். பாட்டு ஒன்று பாடி நான் அந்த மாடவா. சந்தோஷம் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். இத பார்த்தாயா, உன்னோடு ஓடி வந்து விட்டேன். நானும் பக்தர்களுக்கு காட்சியை கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மைதானே. நான் அழைத்தால் நீ வந்தால் போதும். அது வரைக்கும் எனக்காக நீ பஞ்சனையிலே காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகட்டும். மூத்த மனைவி தேவாவை சந்தித்து விட்டோம். இளையவள் இருக்கின்றாள் வள்ளி. மூத்தவளை சந்தித்து விட்டு இளையவளை சந்திக்கவில்லை என்றால் அவள் மனம் வருந்தும் அல்லவா? ஆகையால் இளையவளை சந்திக்க வேண்டும். கண்ணே வள்ளி,
வாழ்ந்து வருகிறேன். என் சுவாமி காண வேண்டும். வாழ்க வாழ்க என மனமோடு வைத்துக்கின்றேன். இதோ பார்த்தாயா, என்னமோ ஓடி வந்து ஒரு இடத்தில் வாசியாக பேசிவிட்டு, காட்சிகளை கொடுப்பது வழக்கம் அல்லவா? என்னை பார்த்தவுடன் உன்னுடைய மனது எப்படி இருக்கின்றது? அப்படியா? நானே தான் சொல்லியா? அங்கே வந்து என்னுடைய தாயாகப்பட்டவள் என்னை அழைத்ததாக செய்தி அக்காவை இருக்கல இருவருக்கும் விஷயத்தை சொல்லலாம் என்று ஓடி வந்தேன். உங்கள் மீது இருக்கின்ற காதல் ஆசையால் நான் கூற வந்ததே மறந்து விட்டேன். தெரியுமா? என்னுடைய அன்னை ஆதிசக்தி உடனடியாக அழைத்ததாக உத்தரவு. அன்னையிடத்தில் சென்று என்ன காரணத்திற்காக என்னை அழைத்தார்கள் என்று செய்தியை அறிந்து கொண்டு அவ்வேலையை செவ்வனே முடித்துவிட்டு பின்பு உங்களை வந்து சந்திக்கின்றேன். எனக்காக இருவரும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்துமையாக இருக்க வேண்டும். நான் சென்று வருகின்றேன். அம்மா ஓடி வந்து விட்டாயா? உண்மைதான். எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காகம்மா? இது இருக்கிறதே பூலோகத்திலே நிகண்டாபுரை கோட்டையாட்டு வரக்கூடிய எரிகண்டாசுரன் எவகண்டாசுரன் இவர்கள் என்னையே கொஞ்சம் தவம் புரிந்தார்கள். அவர்களுக்கு ஓடி சென்று வரத்தை அளித்து விட்டேன். ஆனால் அந்த யமகண்டாசுரனை அழைத்து விட்டேன். அந்த எரிகண்டாசுரனை என்னால் அழிக்க முடியவில்லை. அம்மா, ஒருவனை அழைத்து விட்டீர்கள், மற்றொருவனை அழிப்பதற்கு உங்களால் முடியாததா? இந்த உலகத்தை படைத்தவள் நீங்கள் அல்லவா? உங்களால் முடியாதது ஒன்று உண்டோ? மகனே, அவன் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினா? எப்பேற்பட்ட பிரபஞ்சத்து எந்த ஒரு யோனியில பிறக்காததாக அழிவு வர வேண்டும் என்று என் இடத்துல வரத்தை கேட்டான். நானோ தட்டாமல் வரத்தை அழித்து விட்டேன். அம்மா, அரக்கர்கள் அனைவரும் வரத்தை பெறுவது, வரத்தை பெற்றவுடன் என்னுடைய கரத்தால் மாள வேண்டும் என்று விதி இருக்கின்ற போல் தெரிகின்றது. அவருடைய தாயாதிகள் எத்தனையோ பேர் சூரபதுமன், சிங்கமுகன், தாருகன், வானுகோபன் என்று சொல்லக்கூடிய அசுராதி கூட்டங்களை நான் தான் வேரோடு வேறறுத்தேன். அரக்கர்
கூட்டத்தை அழித்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது இவனையும் நான் வேற இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகின்றீர்கள். தங்கள் சொல்லை இது நாள் வரைக்கும் தட்டி இருக்கின்றேனா? உங்கள் சொல்லை தட்டாத பிள்ளையாக நான் வாழ்ந்து வருகின்றேன். அவனை சென்று சம்மாரம் முடித்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அடே எரியண்டா! தேவர்கள் சிறையிருக்கணும் என்று சென்றான் என்னுடைய தம்பி. சென்றவனை தேவர்கள் அழித்து விட்டார்கள் அல்லவா? தற்போது செல்கிறேன். தம்பியை அழித்த தேவர்கள் அனைவருமே கொண்டு வந்து நானும் பாதாள சிறையில் சேர்க்கின்றேன். நான் செல்லும் பாதையில குறுக்கிடுகின்றாயோ? நான் யார் தெரியுமா? கந்தன், கடம்பன், கதிர்வேலன், ஆறுமுகன் என்று பல்வேறு நாமதத்தை கொண்ட ஓம் சரவணபவ மந்திரத்திற்கு உரியவன் முருக பெருமான் நான் தான்டா. ஆமா, என்னை கேட்கின்றாய் நீ யார்? நிகண்டாபுரி கோட்டையின் அரசன். நிகண்டாபுரி கோட்டையின் அரசன் அப்படி என்றால் எரிகண்டன் என்பவன் நீதானா? உன்னைத்தான் தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? உன்னை சாய்க்க வேண்டும், உன்னை கொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓடி வந்திருக்கின்றேன். மும்மூர்த்தி தேவர் மட்டும் அல்லாமல் 30 முற்கொள்ள அனைவருமே பார்த்த சமயத்திலே அனைவருமே அஞ்சு நடுங்கி ஓடி வருவார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்திலே பார்ப்பதற்கு பால்மனம் மாறாத சிறு பிள்ளையாக தெரிகின்றாய். என்னை எதிர்த்து என்னை சாய்ப்பேன் என்று வீரவசனம் பேசுகின்றாயே, வந்தது தவறு. அப்படி என்று பாதத்தை விழுந்து ஓடிவிடு. எரிகண்டா, மும்மூர்த்தி தேவர்கள் இல்ல 33 தேவர்கள் ஓடி வந்து உன்னுடைய பாதத்தில் விழுந்தாலும் நீ எனக்கு எம்மாத்திரம், உன்னை அழித்தே தீருவேன். அன்னை இடத்திலே கூறிவிட்டு வந்திருக்கின்றேன். ஆகையால் உனக்கும் எனக்கும் சமர். இல்லை என்றால் நான் செய்ததெல்லாம் தவறு. வரத்தை பெற்ற ஆணவத்தால் அனைத்து தேவர்களையும் சாட்டைக் கொண்டு வேட்டையாடினேன். எந்த இடத்தில் நீ வரத்தை பெற்றாயோ அன்னை இடத்தில் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்டால் உனக்கு நான் உயிர் பிச்சை அளிக்கின்றேன். எப்போது இந்த வார்த்தைகளை பேசினாயோ இனிமேல் உன்னை விட போக முடியாது. வாடா பார்க்கலாம். அப்படியா? எவ்வளவு பேசினான், ஆனால் நான் எப்படி பிறந்தேன் என்று அவன் என்னை அறியாமல் பேசிவிட்டான். உன்னை போன்ற எத்தனை அசுராதி கூட்டங்கள் ஒன்றாக ஓடி வந்தாலும் இந்த முருகனை வெல்லவோ கொல்லவோ முடியாது. 6 படை முருகனின் அருள் இருக்கின்ற வரைக்கும் பாமர மக்கள் நாடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இல்லத்தில் நல்லதை செய்யக்கூடியவன். அப்படி இருந்தாலும் அன்னை இட்ட கட்டளையை செவ்வனையை செய்து முடித்துவிட்டேன். அன்னையை சந்திக்க வேண்டாமா? அம்மா, நீங்கள் கூறிய பிரகாரம் அவனை சம்மாரம் முடித்துவிட்டு தங்களை காண வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தேன். அம்மா, மகனே முருகா, உரைத்தவாறு செய்து முடித்து விட்டா இப்பொழுதே நீ சென்று நதி மதியமாக இருக்கக்கூடிய வள்ளி தெய்வமாக நதி மதியமாக இருக்கக்கூடிய 6 படை சென்று பாமர மக்கள் அனைவருக்குமே காட்சியளிக்க வேண்டும். அப்படியா? அப்படியே ஆகட்டும் அம்மா. ரசிகர்களே, இதோ இந்த பெரப்பந்தாங்கல் கிராமத்தை முருகர் கோவில் திருவிழாதி விமர்த்தியாக செய்து நல்லதொரு முறையிலங்களை கிளம்பி கொடுத்து இன்று எங்களது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் இளஞ்சிட்டு நாடகத்தில் இன்று இரவு நடத்தப்பட்ட நாடகம் நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் ஆர்ப்பாட்டம் என்னும் முருகர் திரைக்காட்சி. நிகண்டாபுரி கோட்டையாளக்கூடிய எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் ஆர்ப்பாட்டம் என்னும் முருகர் திரைக்காட்சியை நிறைவேறியது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம் மொழியும் அருள் சுவையோடு உணவளித்த அனைத்து அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் எங்களது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம்
செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இளைஞருக்கு நாடாமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் காலை தரிசனம், கடவுள் தரிசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனை பாவம் வந்து மேலோடு தொடர்ந்து போக வேண்டும் என்று இதோ இந்த அதிகாலை வேளையிலே முருகப்பெருமான அம்மனும் இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சியளிக்கின்ற இவர்கள் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, வரகுத்தி வேண்டுகின்றோம் காத்திடுவாள் பெருமாளே, காத்திடுவாள்